அறியாதவராய் இருக்கிறார். Just imagine that. Would you like to be like that? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்க அப்படி இருக்க விரும்புவீங்களா? You read the story about Jesus sleeping on the boat. இயேசு படகுல தூங்குன அந்த கதையை வாசிக்கிறோம். You wonder, what kind of a person is he? இவர் எப்படிப்பட்ட ஆளு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். All the disciples are human beings. They are afraid that they're going to sink and they're crying, and this man is sleeping. எல்லா சீஷர்களும் மனுஷர்கள் பயப்படுறாங்க, படகு மூழ்கிடுமோ, எல்லாரும் செத்துருவோமோன்னு. But this man is sleeping. ஆனா இவர் மட்டும் தூங்கிட்டு இருக்காரு. See, they are connected to death and fear and the devil. பாருங்க, அவர்கள் மரணத்தோடு பயத்தோடு பிசாசோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள். But he is connected to God. ஆனா இவரோ தேவனோடு தொடர்புடையவரா இருக்கிறார். He knows no fear. இவர் பயத்தை அறியாதவர். You cannot cause him to fear. அவரை நீங்க பயப்பட வைக்கவே முடியாது. He knows no fear. Absolutely knows no fear. பயம் கொஞ்சம் கூட அறியாதவர் அவர். So he's got a pillow and sleeping very soundly. தலையணையை வச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. The storm seems like a good breeze to him. கடல்ல காத்து அந்த அளவுக்கு அடிக்குது, இவருக்கு நல்ல இதமான காத்தா இருக்கு. He's just having a good nap. நல்லா தூக்கம். The disciples can't understand. They say, don't you care that we are perishing? சீஷர்களுக்கு அது விளங்கல பாருங்க, நாங்க அழிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையான்றாங்க. If you are not afraid, the world thinks you are funny. பாருங்க, நீங்கள் பயப்படவில்லை என்றால் உலகம் உங்களை வேடிக்கையா தான் பாக்குது. Have you ever seen men and women that are not fearful? பயப்படாத ஆட்களை பார்த்திருக்கீங்களா நீங்க? I've seen some men of God that are not powerful, that are not fearful. பயப்படாத சில தேவ மனுஷர்களை நான் பார்த்திருக்கேன். They seem strange. அவங்க ரொம்ப வினோதமான ஆட்களை போல இருப்பாங்க. And people are always asking them the question, how can you live like this? You're not afraid of this? மக்கள் அவங்கள பார்த்து எப்போது என்ன கேட்பாங்க, எப்படிங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு பயமே இருக்காதா? Are you not afraid of this? இத கண்டு உங்களுக்கு பயமே இல்லையா? I tell you, every single person in this place can live fear free. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் பயமே இல்லாமல் வாழ முடியும். In this fear filled world, when you are connected to God as the source, light and life as your source, God as your source, you will live a fear-free life in this fear-filled world. பயம் நிறைந்த இந்த உலகத்திலே ஜீவனும் ஒளியுமா இருக்கிற அந்த தேவனோடு நீங்கள் தொடர்புடையவர்களாக இருந்தால் நீங்கள் பயமே இல்லாமல் வாழ முடியும். Amen. Amen. God wants you to live like that. நீங்கள் அப்படிதான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். You see Jesus, that's exactly how God wants you to live. இயேசுவை பாருங்கள், அதே போல தான் நீங்களும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். He wants you to live like a person who can sleep in the midst of a storm. ஒரு புயலின் மத்தியிலே தூங்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆளை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Amen. Amen. This morning we sang a song. காலையில ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? That he is king over the storm. அவர் புயல்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார் என்று. But that's not just a song, that's reality. That's a spiritual truth. ஆனா அது வெறும் ஒரு பாடல் அல்ல, அது நிஜம், அது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். Many people are going through storms of life. நிறைய பேர் வாழ்க்கையிலே புயல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். But the thing is, they spend nights and days in fear, not being able to sleep, not being able to rest. ஆனா என்ன உண்மைன்னா, தூங்க முடியாமல் இளைப்பாற முடியாமல் எத்தனையோ ராவுகளை பயத்திலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். And they think it's normal to do that. அப்படி இருக்கிறது தான் சகஜம் என்று நினைக்கிறார்கள். But they are not connected to the devil. They are born again Christians. இவர்கள் பிசாசோடு தொடர்புடையவர்கள் அல்ல, மறுபடியும் பிறந்தவர்கள். They are not connected to darkness. அவர்கள் இருளோடு தொடர்புடையவர்கள் They அல்ல. are not connected to fear. அவர்கள் பயத்தோடு தொடர்புடையவர்கள் அல்ல. Not in that way. Not like a person who's not born again. அது ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை போல இவர்கள் கிடையாது. These are born again spirit filled Christians. இவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், ஆவியால் நிரம்பி இருக்கிறவர்கள். Yet they spend sleepless nights in fear. ஆனாலும் பயத்திலே தூங்க முடியாமல் இரவுகளை கழிக்கிறார்கள். Tormented by fear. பயத்தினாலே வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். Do you know why? ஏன் தெரியுமா? The problem is the renewing of the mind. பிரச்சனை மனம் புதிதாகாமல் இருப்பது. Even though in spirit they are not connected to that evil power, the devil, in mind they have given place to fear. ஆவியிலே பொல்லாத சக்தியாகிய பிசாசோடு தொடர்பு இல்லை என்றாலும் மனதிலே அவனுக்கு இடம் கொடுத்து இருக்கிறார்கள். They have entertained fear in the mind. பயத்துக்கு மனதிலே இடம் கொடுத்து விட்டார்கள். They have allowed fear thoughts to continue in the mind. பயத்தின் எண்ணங்கள் தொடர்ந்து மனதிலே இருக்க இடம் கொடுத்து விட்டார்கள். So through the mind they are plugged into fear. ஆகவே மனதின் மூலமாக பயத்தோடு தொடர்பு உண்டாகி விட்டது. Well, all the time they need to get plugged into God's love and the revelation of God's love. ஆகவே அவர்கள் எல்லா நேரத்திலும் தேவனிலும் தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாட்டிலும் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பிலும் தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாட்டிலும் plug ஆயிருக்க வேண்டியவர்கள் எங்க பிளக் ஆயிட்டு இருக்காங்க? மனதளவிலே பயத்தோடு பிளக் ஆயிட்டு இருக்காங்க. They are plugged to the wrong source. தவறான ஒரு ஆதாரத்தோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். And then they wonder why they are afraid. அப்புறம் யோசிக்கிறாங்க, ஏன் நமக்கு இவ்வளவு பயம் அப்படின்னு. And then come certain preachers, they say, oh, you got 2 demons. அப்புறம் ஏதாவது பிரசங்கியார் வருவார், 2 பிசாசு இருக்குதுன்னுவாரு.
that even promotes that even more. அது அந்த பயத்தை இன்னும் அதிகமாக்குது. See, if you find a preacher that opens to Hebrews chapter 2 verse 14 and says, I'll show you now how on the cross of Calvary Jesus set you from fear, then give him a coffee and let him sit down and tell you more about it. எபிரேயர் 2:14 திருப்புங்க. கல்வாரி சிலுவிலே இயேசு பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி விட்டார் என்பதை சொல்ல விரும்புகிறேன் யாராவது பிரசங்க வந்து சொன்னா அவரை உட்கார வச்சு காஃபியோ சமோசா என்ன கொடுங்க. கொஞ்சம் சமோசா வேற ஆட் பண்ணிருக்க. இந்த ரெண்டு பிசாசு இருக்கிறதுன்னு சொல்ற ஆள முதல்ல அவரை கிளப்புங்க. அவர் கூடயே அந்த ரெண்டு பிசாசும் போயிடும். You just send him off and the two devils also will leave with him. அவரை அனுப்புங்க போதும், அந்த ரெண்டு பிசாசும் அவர் கூடவே போயிடும். I am not joking. I am just telling you in reality. பாருங்க, நான் வேடிக்கைக்காக சொல்ல உண்மையை சொல்லுகிறேன். Why is it in such a big country like ours, we don't have many preachers who will open the Bible and say, I'll tell you that through the cross of Calvary, Jesus has set you free from fear. There are many, hundreds and hundreds who will tell you, I saw two demons. But not many preachers will tell you, Jesus has set you free from fear. இயேசு உங்களை பயத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார் என்று சொல்லக்கூடிய பிரசங்கியார்கள் நம்ம நாட்டில் அதிகமாக கிடையாது. ஆனால் இந்த பயத்தை ஊக்குவிக்கிற பிரசங்கியார்கள், ரெண்டு பிசாசு இருக்கு சொல்ல பிரசங்கியார்கள் நூற்றுக்கணக்கில் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. ஹலோ, Are you there? இருக்கீங்களா? So be careful about what you're hearing. அவங்க என்ன கேட்கிறீர்கள் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். And if you say yes brother, then what God is telling you to do with these devils, brother? ஆமா பிரதர், இந்த பிசாசுல என்ன பண்ணனும் கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொல்றாரு பிரதர்? We'll have 7 Saturday fasting prayers. என்ன சொல்றாங்க? 7 சனிக்கிழமை உபவாசம் இருக்கணும். 7 Saturday fasting prayer வைக்கிறதுக்குள்ள இந்த பிசாசு அடின்னு அடிச்சு நொறுக்கிடுவான். Don't give place to the devil. பிசாசு இடம் கொடாதிருங்கள். Get to the word of God, my friend. தேவனுடைய வார்த்தையண்டே வாருங்கள் என்பது. God's love has already provided. தேவனுடைய அன்பு ஏற்கனவே உங்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. உங்களை விடுதலையாக்கி விட்டது. Why can't you believe that you're free? நீங்கள் விடுதலையாக இருக்கிறீர்கள் என்பதை ஏன் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள்? Whom the Son sets free is free indeed. குமாரன் எவர்களை விடுதலையாக்கினாரோ அவர்கள் மெய்யாகவே விடுதலையாக இருக்கிறார்கள். Why can't we stand on the truth? Why do we always go follow these men that tell you that you got two demons in your house? ஏன் சத்தியத்திலே நம்மால் உறுதியாய் நிற்க முடியவில்லை? ஏன் எப்ப பார்த்தாலும் ரெண்டு பிசாசு இருக்குன்னு சொன்னாங்க அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கிறோம்? Why can't we stand on the truth? ஏன் சத்தியத்தின் மீது நிற்க முடியாமல் இருக்கிறோம்? Why can't you put your foot down and say, no, I've been set free from fear. I will not allow this thought in my house, in my body, in my mind. I will not allow it. இந்த பயத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய இந்த மனதிலே இந்த பயத்துக்கு நான் இடமே கொடுக்க மாட்டேன் என்பதிலே நான் உறுதியா இருக்கிறேன். ஏன் நம்மால அடிச்சு சொல்ல முடியல? Amen. Amen. I tell you, my friend, meditate upon God's love. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய அன்பை தியானியுங்கள். Be in awe and astonishment about God's love. தேவனுடைய அன்பை குறித்த ஒரு வியப்பு ஆச்சரியம் உங்களுக்குள்ளே வரட்டும். Appreciate God's love. தேவனுடைய அன்பை பாராட்டுங்கள். And what it has done for you. அது உங்களுக்கு செய்த காரியங்களை பாராட்டுங்கள். How it has set you free. எப்படி அது உங்களை விடுதலையாக்கி இருக்கிறது. How you are free from fear. எப்படி பயத்திலிருந்து நீங்கள் விடுதலையா இருக்கிறீர்கள். Talk about yourself as being free from fear. உங்களை பற்றி பேசும்போது நான் பயத்திலிருந்து விடுதலையா இருக்கிறேன் என்று அப்படி பேசுங்க. Don't allow even one little thought of fear. பயத்தின் ஒரு சின்ன எண்ணம் கூட உள்ளே வர இடம் கொடுக்க Cast வேண்டாம். down the imagination. உடனே அந்த கற்பனையை கீழே தள்ளுங்கள். Bring into captivity the thought of fear. அந்த பயத்தின் எண்ணத்தை சிறைப்படுத்துங்கள். Amen. Amen. Otherwise it will bring you into captivity. இல்லாவிட்டால் அது உங்களை சிறைப்படுத்தி விடும். It will bring a Christian into captivity mentally. மனதளவிலே ஒரு கிறிஸ்தவனை அது சிறைப்படுத்தி விடும். Bring it into captivity. அதை சிறைப்படுத்துங்கள். When you bring it into captivity, that is when you walk in the light, and that is when you walk in victory. அதை நீங்கள் சிறைப்படுத்தும் போதுதான் நீங்கள் ஒளியிலே நடக்க முடியும், வெற்றியிலே வாழ முடியும். Let's read 1 John chapter 4. 1 யோவான் 4 அதிகாரம் போவோம். Let me read to you from verse 12. 12 இருந்து வாசிக்கிறேன். And all the way to verse 18. We read verse 18, but let's